ஆச்சரியமாய் நடத்தி ஜீவனை தந்து இந்த புதிய மாதத்தை நாங்கள் காண செய்து இந்த முதல் நாளிலே அதிகாலையிலே உங்களுடைய ஆலயத்தில் வந்து இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களை தந்திருக்கிறீர். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அவைகளை நாங்கள் சுமத்துக் கொள்ள உதவி செய்ய வேண்டுமா செய்கிறோம். இந்த வார்த்தை எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு, உதவி செய்யும். நீ பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர் இல்ல? ஆமா, ஆண்டவர் 3 மாதங்களும் எவ்வளவு எதிரான நிலைகள் அநேகம் இருந்தாலும் கூட கர்த்தர் மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை தந்திருக்க இந்த 1ஆம் தேதி ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து நாம் தேவனை ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது அந்த கிருபையை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இப்பொழுது இந்த 2 நாட்களிலே தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் வரைக்கும் நாம் அதை ஆராய்ந்து கொண்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு 1ஆம் தேதியா இருக்கிறபடியா அந்த வாக்கு தத்தங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் 1ஆம் தேதி மட்டும் வாக்கு தத்தம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டு. வேதத்தில் இருக்கிற எல்லாமே, எல்லா வசனமே அது வாக்கு தத்தமாக இருக்கட்டும், எச்சரிக்கையாக இருக்கட்டும், அது எந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற காரியமாக இருந்தாலும் எல்லாமே அது நமக்குரியதுதான். அது நாளுக்குரியது கிடையாது. இன்றைக்கு மட்டும்தான் அது சொந்தம் என்பதில்லை, வாழ்நாள் முழுவதும் நமக்கு சொந்தம் தான். ஆனாலும் இந்த புதிய மாதத்தை காண செய்யும் போது ஆண்டவருக்கு நாம் வாக்குத்தத்தங்களை, நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை தியானிக்கும் போது அது நமக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். தவறுகளை பார்த்தோம், தண்டனைகளை பார்த்தோம். ஆனா அவைகளிலிருந்துதான் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் நாம் பாவம் செய்யணும், வாய்ப்பு கிடைத்தால் நாம் தவறி விடுகிறோம். இதுதான் நம்முடைய மனித இயல்பு. வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்தும் போது அது நமக்கு அதிகமாக பயன்படுகிறது, பிரயோஜனமாக இருக்கிறது, தேவைப்படுகிறது என்றால் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக எல்லாவற்றையும் நாம் என்ன பண்றோம்? செயல்படுத்துகின்றோம். ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய அரண்மனையில பூனையை ஒன்று வளர்த்து வந்தார். கரெக்டா பூனை வந்துருச்சு. பூனை ஒன்று வளர்த்து வந்தார். அந்த பூனையானது ராஜாவுக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா அது என்ன ராஜா சொன்னாரோ அது அப்படியே கேட்கும். தன்னுடைய பிள்ளைகளை போல அந்த ஒரு பூனையை அவர் வளர்த்து வந்தார். அது ஒரு காரியம் செய்யும். ராஜாவுக்கு எப்பவுமே ஒரு உதவி செய்யும். என்னன்னா, இந்த ராத்திரி நேரங்களிலே, வெளிச்சங்கள் இல்லாத நேரங்களிலே இது என்ன பண்ணும்? இது கழுத்துல ஒரு விளக்கை கட்டி விடுவார். யாரு? இந்த ராஜா. அது என்ன பண்ணும்? ஆடாமல் அசையாமல் மெதுவா ராஜாக்கு முன்னாடி போகும். அந்த வெளிச்சத்திலே இவர் தன்னுடைய காரியங்களை அவர் செயல்படுத்துவார். இது இவருக்கு இன்னும் அதன் மேலே ஒரு பாசத்தை அதிகமாக அந்த பூனை மேல வைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்பொழுது ராஜா மந்திரி இடத்துல அடிக்கடி சொல்லுவார், என் பூனை மாதிரி வருமா பாரு, எப்பொழுது பாரு, இந்த ஊர்ல எவ்வளவு பூனைகள் இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் எப்படி ஓடுது, எப்படி திரியுது, இது பாரு என் பேச்சை கேட்டு கேட்டு நான் என்ன சொல்றனோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்குது அப்படின்னு சொன்னே. மந்திரி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவர் ராஜா கூப்பிட்டு சொன்னார், ராஜாவே, பூனைக்கு அவருக்கு தேவையானது கிடைக்காத வரைக்கும் அது உங்க பேச்சு கேட்கும். அது கிடைச்சிருச்சுன்னா அது தன்னுடைய புத்தியை காட்டும். நாளைக்கு உங்க பூனையுடைய செயலை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கிடைக்கும், நீங்க மற்றவர் சொல்லி, என் பூனை அப்படி கிடையாது, நான் அவ்வளவு செல்லமா வளர்த்துருக்கிறேன், எனக்கு அதுக்காக உயிரை கூட கொடுக்கும் அந்த என் பூனை அப்படின்னு சொன்ன. அப்படியே நாளைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொன்ன. ராத்திரியே அடுத்த நாள் வந்து ராத்திரியில விளக்க கட்டி விட்டார். அது வெளியே போய்கொண்டே இருந்தது. அரண்மனை சுற்றி சுற்றி வந்தது. அந்த வெளிச்சத்திலே இவர் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மந்திரி அந்த நைஸா இருந்து என்ன பண்ண, ஒரு நல்ல பெரிய எலியை கொண்டு வந்து பூனைக்கு முன்னாடி ஓட விட்டார். இது வரைக்கும் அந்த எலிய அரண்மனையில கிடையாது. பெரிய எலிய பார்த்தோன்னே பூனை கழுத்துல இருந்த விளக்கையும் மறந்துருச்சு, பின்னாடி வர்ற ராஜாவையும் மறந்துச்சு, நம்ம இவ்வளவு நேரம் வளர்த்தினாரு இந்த பாசமும் போயிடுச்சு. கண்ணு முன்னாடி என்ன வந்துருச்சு? எலி வந்துருச்சு. பூனைங்களுக்கு எலிய பார்த்தா அது என்ன, தன்னுடைய சுவாபத்தை அது வெளிப்படுத்தாம இருக்குமா? என்ன பண்ணுச்சு? பூனை எலியை பிடிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். விளக்கு ஒரு பக்கம் கிடக்குது, ராஜா ஒரு பக்கம் தனிட்டு இருக்காரு, இருட்டுல ஒண்ணும் தெரியல, அது எலியை பிடிக்க போயிடுச்சு. அப்பதான் ராஜா புரிந்து கொண்டாரா, எல்லாமே ஆமா அதுக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் தான், அது கிடைக்காத வரைக்கும் அது ஒழுங்கா இருக்கு. இல்ல இன்னைக்கு நாமும் கிட்டத்தட்ட 35 பேருடைய தவறுகளை பார்த்து இன்னைக்கு வாக்கு தத்தத்துல வந்திருக்கிறோம். இந்த தவறுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய மாட்டோம் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம ஒரு தீர்மானத்தோடு வந்திருக்கிறோம். ஆனா தேவைகள் வரும்போது
இந்த காரியம் அவசியமாகும் போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? தவறி விடுகிறோம். ஆக இந்த விஷயத்துல பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்க காத்து கொண்டு இருப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா, என்ன தேவையானாலும், என்ன உங்களுக்கு அதனால கூடிப்பா லாபம் வந்தாலும், நான் தேவனுக்கு விரோதமாக நான் செயல்படுத்த மாட்டேன் சொல்லி வாழ வேண்டும். சரி, இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 147 13 14. இந்த 2 வசனங்களை தான் இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனமாக தருகிறார். ஒருவர் சத்தமாக அதை நீங்கள் வாசிக்கலாம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதான பிள்ளைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படியாக பலப்பட்டேன், நான் எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், எல்லாவற்றும் மேலாக திருப்தியான ஒரு வாழ்வை எப்படி கொடுத்தார் என்பதை ஆண்டவருக்கு அதை வெளிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுல 4 வித ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நான் பார்க்கிறோம். ரொம்ப நேரம் இல்லை, நமக்கு கொஞ்சம் ஜெபத்துக்கும் நேரத்தை செலவிட இருக்கிறோம். ஆகவே 4 காரியங்களை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதல் ஆசீர்வாதம் என்னது? அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி என்று வாசிக்கிறார். அப்போ வாசல்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பலப்படுத்துவார்னா பாதுகாப்பார். நம்முடைய வீட்டை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும்? இல்ல, யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நாமும் நம்மை சார்ந்தவர்களும் வாழ்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு தந்த பெரிதான கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை. இன்னைக்கு 1ஆம் தேதி ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம்னா அது நம்முடைய பலத்தினாலே அல்ல, நம்முடைய சுயத்தினாலே இல்லை. கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தர் நம்மை பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மத்தியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீடுல பாத்தீங்கன்னா பிரச்சனை, சரீர பாத்தீங்கன்னா பலவீனம், குடும்பங்களை பாத்தீங்கன்னா எதிரான நிலைகள், தேவைகள், பற்றாக்குறைகள் இவையெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. யாருமே இவைகளெல்லாம் சந்திக்காமல் இல்லை. ஆனாலும் கர்த்தர் இந்த மாதத்திலே ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வாசல்களை நான் பலப்படுத்துவேன் சொல்றேன். பெரிய ஆசீர்வாதங்க. கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்க போகும் வரைக்கும் இந்த நாளில் என்ன நடப்பது என்று தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பதாக வாக்கு கொடுக்கிறார். யோசபாத் ராஜா, ஒவ்வொரு உதாரணத்தையும் நான் சொல்லி முடிக்கிறேன். யோசபாத் ராஜா உங்களுக்கு தெரியும், நல்ல ராஜா. தவறுகளும் தண்டனைகளும் யோசபாத்தை குறித்து எடுக்கல. ஏன்னா ஒரு தவறு செய்தாலும் கூட ஒரு பெரிய தண்டனையை அவர் பெறவில்லை. ஏன்னா அது ஆண்டவரை மன்னித்து விட்டார். ஏன்னா வேதம் சொல்கிறது யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அவரோடு இருக்கிறபடியா அவர் தன்னுடைய வாசல்களை, தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய குடும்பங்களை, தன்னை சார்ந்தவர்களை ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஒரு பெரிய போர் வந்ததுங்க. அந்த தேசத்துக்கு பாதுகாப்பு அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில யோசபாத்தும் ஜனங்களும் கலங்கி கொண்டிருந்த போது கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அவருக்காக யுத்தம், ஒரு மனிதனுடைய அந்த பாசத்துக்காக வந்து அவரே சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. யாருடையது? உங்களுக்கு எதிரான காரியங்கள் உங்கள் குடும்பத்திலே நீங்க சந்திக்கும் போது இந்த வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த யுத்தம் என்னுடையதல்ல, ஆண்டவரே உம்முடைய பிள்ளை நான், இது உமக்கு எதிராக வந்திருக்கிறது, நீ எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் செய்வார். இந்த மாதத்தில் அந்த வாக்குகளை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வாசல்களை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தார். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவங்க துதித்தாங்க, அவங்க ஆண்டவர் நன்றி சொன்னாங்க, அது பெரிய வெற்றி கிடைத்தது. கர்த்தருடைய வாசல்களை பலப்படுத்தினார். நம்முடைய வாசல்கள், நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவர் கண்டிப்பாக பாதுகாப்பதாக வாக்கு கொடுக்கிறார். 2வது ஆசீர்வாதம் அந்த 13ஆம்
147:13 தொடர்ந்து வாசிக்கும் போது உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று வாசிக்கிறார். அப்போ வம்சங்களை ஆசீர்வதிக்கிறார், வம்சத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வம்சம் யாரு? நம்முடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இந்த ஆசீர்வாதம் என்பது உயர்வு மாத்திரம் அல்லங்க. இன்னைக்கு பிள்ளைகள் நம்முடைய பேச்ச கேட்பதே கிடையாது. நீ என்ன சொல்றது? நான் இது சின்ன பிள்ளைகள் இருந்து நீங்க 1.5 வயசு 2 வயசு ஆனதுலேருந்தே பாத்தீங்கன்னா அது அதனுடைய குணத்தை இன்னைக்கு இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்கறதே கிடையாது. அது வளர்ந்த பிள்ளைகள் கண்டிப்பா கேட்கறது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுமா. ஆமா, நீங்கெல்லாம் 90s கிட். ஆமா, என்னெல்லாம் பாத்தீங்கன்னா 70s சொல்லுவாங்க, 60s சொல்லுவாங்க. ஆமா, அவங்க எல்லாம் 2K. ஆமா, என்னன்னு தெரியல. அந்த 2Kல என்ன இருக்குன்னு தெரியல, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா பிள்ளைகள் பெற்றோர்களை அவர்கள் கவனிப்பது, அவங்க வார்த்தைகளை கவனிப்பதே கிடையாது. அவங்க தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்ப கீழ்ப்படியாம போனாலும் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவங்க கெட்டு போனா கூட ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிதான் நீங்க வேதத்துல பார்க்கலாம். ஆனா அவர்களுக்கான அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆண்டவர் தருவார். ஆனா உங்கள் நிமித்தம், நம் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ரொம்ப ஒழுங்காக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தர் அப்படிதான் ஆபிரகாமை ஆண்டவர் என்ன சொல்லி அழைத்தார்? உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆனா நடந்தது என்ன? கொடுத்த ஈசாக்கு ஆண்டவர் என்ன கேட்டார்? பலி கேட்டார். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரே குழந்தையதான் கொடுத்தீங்க, அது 25 வருஷம் கழிச்சு, 75 வயசுல வாக்கு கொடுத்து 100 வயசுல எனக்கு இந்த குழந்தை கொடுத்து இதை போய் இப்ப கேட்கறீங்களே, அதெல்லாம் முடியாதுன்னு நான் சொன்னாங்க. வம்சம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக கர்த்தர் கேட்டதை நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லி ஈசாக்கை கூப்பிட்டு போறான். பலியிட போகிறான், கத்தி எடுத்து வெட்ட போகிறான். கர்த்தர் நிறுத்திட்ட, பிள்ளையாண்டவர்கள் கையே போடாத, நிறுத்து, நான் கேட்டது உண்மைதான், ஆனா உன்னை சோதித்தேன் என்று சொல்கிறார். ஆனா அந்த சோதனையில ஆபிரகாம் வெற்றி பெறுவான் என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால வேதம் சொல்லுது, விசுவாசிகளின் கர்த்தர் அவருடைய வம்சத்தை ஆசீர்வதித்தார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றார். 3 பிதாக்கள் நமக்கு நல்ல தெரியும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அந்த வம்சங்கள்லாம் 12 கோத்திரங்களை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் அவர்களை அற்புதமா ஆச்சரியமா நடத்துகிறார். என்ன தவறுகள் செய்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது, எல்லாம் தெரியுது. பிரிஞ்சு போறாங்க, வெளியே வராங்க, கோபப்படுறாங்க, தேவன் குலமா நடக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் தருக்கு 2வது ஆசீர்வாதம், உன்னுடைய வம்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படிதான் ஆதியாகமம் 22:17 வாசிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் வசந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சோதித்துக் கொள்வார்கள் என்றும் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்கள். இது இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம் 14வது வசனத்தை வாசிங்க. 147ஆம் சங்கீதம் 14வது வசனம். போதும். அப்ப மூன்றாவது ஆசீர்வாதம், அவர் நம்முடைய வழிகளிலே என்ன கொடுக்கிறாரா? சமாதானத்தை தருவார். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், சந்தோஷம் வேற, சமாதானம் வேற. சந்தோஷம் என்பது நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அதனாலே கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு இதுதான் சந்தோஷம் சொல்றோம். இப்போ ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல எனக்கு பிடிச்ச ஒரு பிரியாணியை இன்னைக்கு செய்யறாங்க, அதை நான் நல்லா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது எனக்கு என்ன கொடுக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கும். நான் என் மெசேஜ் சொல்லுவேன், ரொம்ப நல்லா செஞ்சிருக்கேன், செய்யறதா கூட நல்லா செஞ்சிருக்கேன்னு சொல்லுவோம், அது வேற விஷயம், அது வேற டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், அதை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு அந்த பெருமைகளை சொல்லுவேன். இப்ப அது சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. ஆனா சமாதானம் என்பது ஒரு மனைவியோ ஒரு பிள்ளைகளோ உள்ள உறவுகளோ அவங்களால கொடுக்க முடியாது, எந்த காரியமும் கொடுக்க முடியாது. அது யார் கொடுக்க முடியும்? இயேசு ஒருவர் தான். அவர் தான் சொன்னாரு யோவான் 14:7, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் ஒருவர், அவர் பேர் என்னது? சமாதான கர்த்தர். அவர் சமாதான காரணர், அவர் தான் சமாதானத்துக்கு வழி. இந்த நம்முடைய வழிகளிலே சமாதானத்தை தருவதாக இந்த மூன்றாவது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார்.
சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சென்ற பிறகு மிகவும் ஒரு கலக்கத்தோடு இருந்தார். என்ன செய்வது? அவர்கள் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை இருந்தார். எதிர் பின்வாங்கி போனார், சீஷர்கள் சிதறி போனார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் குடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்களுக்கு வேண்டியது அப்போ என்ன வேண்டியது இருக்குது? சமாதானம். ஏன்னா என்ன செய்வது, எங்கே போவது என்ன ஒரு கலக்கத்தோடு அவர் இருக்கும்போது ஆண்டவர் 40 நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தரிசனமானான்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது நடக்கிறது. 20ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஆண்டவர் ஒரு சமாதானத்தை சீஷர்களுக்கு கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ இயேசு ஒருவர் தான். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அற்புதங்கள் செய்யும் போது இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நீ சமாதானத்தோட போ. இல்ல நான் கூட வாசல்ல நீங்க எத்தனை பேர் அதை வாசிச்சு போறீங்களோ தெரியாது. போகும்போது என்ன வார்த்தை உங்களுக்கு தேவ சமாதானத்தோட போய் பாருங்க. ஏன்னா சமாதானம் என்பது தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும், இயேசுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களுடைய சொந்த முயற்சினாலே நீங்க பெற முடியாது. இன்றைக்கு 3வது ஆசீர்வாதமாக நீங்கள் நடக்கிற வழிகளிலே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் யாருக்குங்க? மற்றவர்களுக்கு இல்ல, நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய சபை மக்களுக்கு, இங்க வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். சமாதானத்தை தருவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சீஷர்களுக்கு மாத்திரம், நாமளும் அவருடைய சீஷர்கள். அது 12 பேர் மட்டுமல்ல, அந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவ இயேசுவுடைய சீஷர்களாக நாம் மாறி இருக்கிறோம். நமக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை தருகிறார், உடைய வழிகளிலே நான் சமாதானம் தருவேன். இது 3வது ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் என்னது? அந்த 147 அப்படியே அதை முடிச்சிருங்க. உசிதமான கோதுமையினாலே என்ன பண்றாரா? திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் திருப்தியான ஒரு வாழ்வுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அதுதாங்க இல்லை. எவ்வளவு வந்தால் சொல்லுவாங்க, ஓட்ட பையில எதையோ போட்ட மாதிரி. அது என்னதான் போட்டாலும் அது என்ன ஆகும்? கீழே விழுந்துட்டே இருக்கும், உங்களுக்கு நிறையவே இருக்காது. நம்முடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செஞ்சாலும் நமக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. இது எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நேசித்தார்ல. ஆண்டவர் எகிப்தில அடிமைகளாக 430 வருஷம் அடிமைகளாக இருந்த போது அந்த கூக்குரலை ஆண்டவர் கேட்டார் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த கதறலை ஆண்டவர் கேட்டார் வாசிக்கிறோம். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து வரும்படியாக மோசே, ஆரோன், மிரியாம் இவர்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களை அற்புதமாக வழி நடத்தினாங்க. எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள்! நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. செங்கடலை 2வது பெரிய அதிசயம், அற்புதம். யாரும் எதுவுமே, அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு அதிர்ச்சியான ஒரு அற்புதம். பின்னாடி பார்வோன் சேனைகள், முன்னாடி கடல், இவங்க வழி இல்லாம இருக்கிறாங்க. அப்பவும் இவருக்கு திருப்தி கிடையாது. இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார் ஆண்டவர். 10 வாதைகளை அனுப்பி ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினாரு. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. இன்னைக்கு என்னதான் வாக்குத்தத்தங்களை பெற்றாலும், என்னதான் வார்த்தைகள் பேசப்பட்டாலும், நாம நம்ம இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நம்புறதே கிடையாது. கர்த்தர் கண்டிப்பாக செயல்படுத்துவார்கள். அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். அவர் செய்யறதுதான் சொல்லுவார். இன்னைக்கு யாராலும் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா ஆண்டவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை நமக்கு சொல்றார். அப்ப அவர் சொன்னதை அவர் கண்டிப்பா செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் திருப்தியை தருவார்னா அதற்கு நம்ம உடன்படணும். இவங்க கதறாங்க, இதுக்கு நாங்க பேசாம எகிப்திலே செத்துருப்போம், இந்த தண்ணியில சாகிறதுக்கா, இந்த பார்வோன் வெட்டி போடுறதுக்கா நாங்க இங்க வந்தோம். மோசே ஆண்டவருடைய திட்டத்தின்படி அந்த கடலை என்ன பண்ணார்? 2ஆக பிளந்தார். அதிர்ச்சி, பார்வோன் சேனைகள் அதிர்ச்சியா இருக்குங்க. எப்படி கடல் அப்படி வெட்டாந்தரையில தண்ணீரே இல்லைங்க, உலர்ந்த தரையில் நடந்து போனாங்க. எவ்வளவு யோசிப்பாருங்க. 2 பக்கம் மதில் மாதிரி நிக்குது தண்ணி. இவங்க போயிட்டாங்க, அது வரைக்கும் அந்த கடல் அப்படி நிக்குது. ஆனா போய் முடிச்ச பிறகு பார்வோன் சேனைகள் உள்ள வராங்க, கடல் தண்ணி மூடிடுச்சு. உள்ள பார்வோன் சேனைகள் மாட்டிக்கிட்டு எல்லாமே உயிர் வந்தாங்க. எவ்வளவு ஆண்டவர் காப்பாத்துறாங்க. ஆனா இதை எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு காரியங்கள்
பசின்னு வரும்போதுதான் இவங்க மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க. அப்ப ஆண்டவர் அவங்க மேல கோபப்படுவாரு. ஆனா என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அப்பதான் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்தியற்ற ஜனங்கள். நீ வேதத்துல போய் படிச்சுக்க, நிறைய வசனம் இருக்குது. அவர்களை மாதிரி திருப்தி இல்லாத ஒரே வசனத்தை சங்கீதம் 105:40 வாசிங்க. சங்கீதம் 105:40. சங்கீதம் 105:40. அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். ஆண்டவர் அடிக்கடி இந்த வார்த்தை வரும், அவரை திருப்தியாக்கினார். ஏன்னா இவங்க திருப்தி இல்லாதவங்க என்ன கேட்டாங்க? ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? மண்ணாவை கூட கொடுத்தாங்க. வானத்திலிருந்து வந்த உணவாகிய மண்ணாவை ஆண்டவர் கொடுத்தார். இவ்வளோ கேட்டாங்க. தண்ணி வேணும்னா தண்ணி கேட்டாங்க. இவங்க முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. இவங்க நல்ல குணமே கிடையாது. அப்பப்போ ஆண்டவர் அடிக்கிறாங்க. அடிச்சு கொஞ்சம் கூட்டமா சாப்பிடும். ஏன்னா ஆண்டவர் அவங்க மனமுடிவு செஞ்சாங்க, கோபப்படுத்துறாங்க. மோசையை அவங்க வெறுப்பேற்றுறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஆனாலும் அவர் எல்லாத்தையும் செய்தார், திருப்திப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அதுல ஒரு திருப்தி இருக்கு பாத்தீங்களா? அது பெரிய சந்தோஷங்கள். அந்த திருப்தி ஆண்டவர் நமக்கு தருவார். போதும் என்று மனதுடைய அந்த குணம் நமக்கு ஆண்டவர் தருவார். பக்தி மட்டும் போதும் இல்ல, வாழ்க்கையில எல்லாமே போதும் நினைக்கிறீங்க. நமக்குன்னு ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்காரு, சில காரியங்களை மட்டும்தான் வச்சிருக்காரு. எல்லா காரியங்களும் நமக்கு கிடைக்கும் நினைச்சீங்க, உங்களுக்கு திருப்தி இருக்காரு. அவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், அவன் கோயிலுக்கே போறது இல்லை. நான் 40 நாள் பைபிள் ஸ்டடிக்கு வரேன், நானும் உண்மையா இருக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன். ஆனா எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. என்ன முன்னேற்றம் இல்லை? ஆரம்பத்துல இருந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க. குடிசையில இருந்தோம், இன்னைக்கு வீடு வாங்கிட்டோம். வாடகையில இருந்தோம், இன்னைக்கு சொந்த வீடு வாங்கிட்டோம். இல்ல சைக்கிள்ல போனோம், இன்னைக்கு கார்ல போறோம். அட்லீஸ்ட் பைக்லயா போறோம். ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல நம்ம திருப்தி உள்ள வாழ்க்கையை வாழணும். அந்த திருப்தியை நாமளால பெற முடியாது. யார் தரணும்? ஆண்டவர் தரணும். அதனால வாழ்நாளெல்லாம் திருப்தி. அது எப்படிப்பட்ட கோதுமை? அது போட்டுக்குது சிதமான கோதுமை. இல்ல அது கோதுமையில ஒரு வெளியேறப்பட்டு. ஆமா, அது அவ்வளவு போல ஹெல்த்தி ஃபுட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இன்னைக்கு இருக்கிற கோதுமை எல்லாம் கிடையாது. கந்து மண்ணு எல்லாம் உள்ள கிடைக்கும். அது கிடையாது. அது சூப்பரா இருக்கும். அந்த மாதிரியான அது சாப்பிட்டா ஒரு திருப்தி வரும். அந்த மாதிரி ஒரு திருப்தி ஆண்டவர் தருவார். நீங்க சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ 4 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாங்க. வாசல்களை பலப்படுத்துவார், வம்சத்தை ஆசீர்வதிப்பார், வழிகளிலே சமாதானத்தை தருவார், வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குவார். இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த மாதத்திலே, அப்போ மே மாசம் 1ஆம் தேதி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாதா? எந்த மாதம் இருந்தாலும் என்னது நமக்கு தான் அது. ஆனாலும் மாதத்துக்கு ஒரு முறை இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம. என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார், முன்னாடி நடந்தது. அவர் சபை கிடையாது, சபை நடத்துவர் கிடையாது, சபைக்கு போகிறவர். ஆனா அவர் என்கிட்ட ஒரு தர்க்கத்தை பண்ணினார். எனக்கு இது பிடிக்காத ஒரு காரியம்னா, 1ஆம் தேதி ஆனா எல்லாம் வாக்கு தத்த வடையை சுட ஆரம்பிச்சுட்டாங்க பாஸ்டர். இப்படியே என்கிட்ட சொன்னேன். நான் சொன்னேன், நீங்க சபை வச்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு தெரியாது. ஆமா, நீங்க ஒரு சபைக்கு போகிறதுனால உங்களுக்கு அது தெரியாது. இப்ப அந்த ஆசீர்வாதங்கள் கொடுத்தனால அந்த ஆசீர்வாதங்களே அவங்க ஃபுல்லா அவங்களுக்கு பெறுறதுனால, அதனால அவங்களுக்கு வேற என்ன நன்மைகள் என்று சொன்னா அது ஒண்ணும் கிடையாது. ஆனா எல்லாம் அப்போ அவரு சொல்ல வந்து என்ன காரியம்னா, எதுக்கு சொல்ல வந்தாருன்னா, வேதத்துல அப்படி எதுவுமே சொல்லல. நான் சொன்னேன், நாங்க அதை மட்டும் கற்றுக் கொடுக்கலங்க. இந்த வாக்கு தத்தங்களை பெறுவதற்கு முன்பதாக எல்லாமே ஆண்டவர் கட்டளைகளின் அடிப்படையில தான் வாக்கு தத்தம். நீ இதை செய்தா நான் இதை செய்வேன். ஆண்டவர் இப்படிதான். உடனே எல்லாரும் இதை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. இந்த 4 ஆசீர்வாதங்களும் உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிறார். ஆனா பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு சில கட்டளைகள். நீங்க அதுக்கு தான் முன்னாடி வசனங்கள் தான் படிக்கணும். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு எவன் பயந்து தேவனுக்காக எவன் காத்திருக்கிறானோ, தேவனை எல்லா நிலைகளிலும் துதிக்கிறானோ, அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். நீங்க வீட்டுல போய் அதுக்கு முந்தின 2 வசனங்களை படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பாதத்திலே காத்திருந்து அவரை துதிக்கும் போது இந்த 4 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவதா வாக்கு. அப்போ வாக்கு தத்தங்கள் என்பது நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கு. அப்போ வசனம் வேதத்துல சொல்லு, எதுவா இருந்தாலும் வேதத்துல தானே, எச்சரிக்கையும் வேதத்துல தான் இருக்குது. வாக்கு தத்தங்கள். ஆனா 1ஆம் தேதி நான் கொடுப்பது இந்த வாக்கு தத்தமே மாத்திரம் அல்ல, இது எல்லாமே வந்து கண்டிஷன் அப்ளை தான், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க இதை செஞ்சா நான் செய்யும், இதை செய்யலன்னா இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்ப கர்த்தருக்கு நீங்க பயந்து இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பாதத்துல நீங்க காத்திருக்கிறீங்களா?
கர்த்தரை எல்லா நிலைகளிலும் நீங்க துதிக்கிறீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாசல்கள் ஆண்டவர் பலப்படுத்துவார், பாதுகாப்பார். உங்களுடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பேச்சை கேட்கும் உங்க பிள்ளைங்க, ஆண்டவர் செய்வார். மூணாவது, உங்களுடைய வழிகளிலே நீங்க நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமாதானத்தை தருவார். நான்காவது, திருப்தி இல்லாம வாழ்க்கையா இருக்கா, கஷ்டத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் திருப்தி தருவார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருந்து அவரை நீங்க துதிக்கும் போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதம் தருவார். ஆகவே இந்த விதமான நல்ல ஆசீர்வாதங்களை இந்த மாதம் முழுவதும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோம். அந்த கடைசி இந்த வாக்குத்தத்த வசனத்தை முழுவதுமாக படித்து நான் முடிக்கின்றேன். சங்கீதம் 147 13 14 அவர் உன் வாசல்களின் காப்பாளர்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி சிதமான கோதுமைகளால் உன்னை திருப்தியாக்குகிறார் சொல்லி இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, இதை நான் பற்றிக்கொள்ள, என் குடும்பங்கள் பற்றிக்கொள்ள, இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் உதவி செய்யும் சொல்லி கர்த்தரிடத்தில் தாழ்த்துவோம். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தொடர்ந்து தருவாராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.